பவானி, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இங்க வந்து விளக்கேத்து. என் தங்கச்சியா போற. இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வரும்போது மருமகளாதான் வருவ. வா, வந்து விளக்கேத்து. ம். மாமா, உங்களை பத்தி அக்கா நிறைய சொல்லியிருக்கா. நீங்க உசுரோடு இல்லைனாலும் மேல இருந்து வழி நடத்துறதா சொல்லுவா. நீங்க சொன்னா அவ கண்டிப்பா கேட்பா. அவ மனசுல நினைச்சது தப்புன்னு அவளுக்கு எப்படியாவது புரிய வைங்க. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. ம், சரி வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு போகணும். சீக்கிரமா கிளம்புங்க. ம். ஆமா, யார் இருக்க போறாங்க நமக்காக வெயிட் பண்றதுக்கு? யார் இருப்பாங்களா? சித்தப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என் தங்கச்சியோட கல்யாணம். ஏற்பாடெல்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. வாங்க போலாம். ம்? அத்தை வாங்க. ஆ. ஏய் அமுதா, அமுதா, என்னம்மா? அன்னைக்கும் இப்படிதான் நீ இடிச்சுக்கிட்ட. என்ன நடந்துச்சு? கோயிலுக்கு போய் அவமானப்பட்டு தான் திரும்பி வந்த. இப்போ மறுபடியும் தடுக்குது. சொன்னா கேளு. நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. நான் தெரியாம இடிச்சுக்கிட்டதுக்கு எதுக்கு இம்புட்டு பேசுற? அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க பாரு, நீ மண்டபத்துக்கு போறதுக்குள்ள உன் மனச முழுசா மாத்திக்கோ. புரியுதா? ம். போலாமா? ஒரு நிமிஷம் இரு. இந்தாத்தா தண்ணி குடி. போதுமாமா? பாப்பா, நீ வந்துரு. அமுதா, உன்னை கொல்றதுக்கு இந்த எம கிளம்பிட்டான். டேய் பழனி, நான் உன்னை போக விட மாட்டேன்டா. ஆமாங்க, நீங்க எங்கேயும் போக கூடாது. வாங்க, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். இங்க பாருங்க, நான் அந்த அமுதாவை கொல்றத அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. உங்க இம்சை தாங்க முடியாம தான் நீங்க வந்த. இங்கே வந்து தடுக்க பாக்குறீங்களா? தனித்தனியா வந்தா மனசை மாத்த முடியாதுன்னு 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா? நீங்க என்னதான் திரும்ப திரும்ப சொன்னதே சொன்னாலும் நானும் திரும்ப திரும்ப சொன்னதான் செய்வேன். நான் அமுதாவை கொல்ல போறது உறுதி. டேய், நாங்க உன்னை போக விட்டாதானடா. என்ன ஆனாலும் சரி, நாங்க உன்னை மண்டபத்துக்கு போக விட மாட்டோம்டா.
ஆமா, நீங்க மண்டபத்துக்கு போக கூடாது. வாங்கங்க, எங்கேயாச்சும் போயிடலாங்க. அப்படியா? அப்பனா இந்த துப்பாக்கி எப்படி சுடுதுன்னு ரிஹர்சல் பாத்துக்கிறேன். என்ன புரியலையா? நான் அமுதாவை கொல்ல போறத தடுக்க யாரு குறுக்க வந்தாலும், என் அப்பனா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். கொல்றா, முதல்ல என்ன சுடு. அப்ப உசுரோட இருக்கும்போதே புள்ள செத்து அவனுக்கு கொல்லி வைக்கிற நிலைமை எனக்கு வர வேண்டாம். சுடுறா சுடுறா, என்ன சுடுறா. என்னையும் சுற்றுங்க. உங்களை இழந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா நானும் சுமங்கலியா போய் சேர்ந்துடுறேன். என் புள்ளையும் அப்ப இல்லாம பறக்க வேண்டாங்க. கொலகாரன் புள்ளன்னு பேர் எடுக்கிறதுக்கு பதிலா அவனும் வயிற்றுலயே செத்துட்டோம். சுடுங்க சுடுங்க. என்ன சென்டிமெண்டா பேசி மெல்ட் ஆக பாக்குறீங்களா? நான் மாட்டு மூலக்காரன். ஒரு முடிவு எடுத்துட்டா அதை முடிக்காம விட மாட்டேன். குறுக்க நிக்காதீங்க. நில்றா. டேய், நான் உன்னை விட மாட்டேன்டா. டேய், அப்பச்சி விடுங்க. டேய், சொல்றேன். அம்மா, விடுவோமா? போகாதடா. அம்மா, விடு சொல்றல. போகாதடா. போகாதடா. அப்பச்சி, சரி கேளுங்க. அம்மா, விடு. முடியாதுங்க. டேய், நான் உன்னை விட மாட்டேன்டா. மாமா விடாதீங்க மாமா. நான் மாமா சொல்றேன். சொல்லுங்க மாமா. என்ன விடுங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். விட மாட்டேன்டா உன்னை. கையை விடுங்க. விட மாட்டேன்டா. நாங்க உங்களை விட அப்பச்சி, நான் சொன்னதை என்ன செய்ய வச்சிடாதீங்க. விட மாட்டேன்டா. என் பையன் வாழ்க்கை நாசமா போக விட மாட்டேன்டா. டேய், உமா சொல்றத கேளு. விடுவோமா? சொன்னா கேளுங்க. எதிரி அழிக்கிறதா நினைச்சு நம்ம வாழ்க்கையை நாமளே கெடுத்துக்க வேண்டாம். விடுவோமா? டேய், சொல்றத கேளுடா. ஆல்ரெடி பார்த்து செத்துட்டாங்க. நம்ம டேய், பழனி. இப்படி சந்தோஷமா இருக்கலாங்க. டேய். வேண்டாங்க. அப்பச்சி, என்ன இப்ப விட போறீங்களா இல்லையா? மாட்டேன்டா. டேய், எங்க நம்ம எங்க நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா? போடுறான். டேய். எங்க சொன்னா கேளுங்க. போகாதீங்க. உமா, நீ போயிடு, என்ன தடுக்காத. இல்லங்க சொன்னா கேளுங்க. போகாதீங்க ப்ளீஸ்ங்க. கேட்க மாட்டல? என்ன போக விட மாட்டல? போக மாட்டேன். உங்களையும் விட மாட்டேன். ஆ, ஆ, ஆ. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்களே. சொன்னா கேட்கணும். சாரி அப்பச்சி. ரெண்டு பேரும் நாளை வரைக்கும் இங்கேயே கடங்க. நான் அமுதாவை மேல அனுப்பிச்சு வச்சுட்டு உங்க கட்ட அவுத்து விடுறேன். அமுதா, உன் விதியை முடிக்கிறேன். இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சம்பளத்துக்காக மட்டும் பாக்குற வேலை இல்ல. இத நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு வந்தவங்கள உங்க சொந்தக்காரங்களா நினைச்சு அடி மனசுல இருந்து ஆழமான பாசத்தோட ரெண்டு கையை தூக்கி கும்பிட்டு வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். புரிஞ்சுதா? நீ என்ன பண்ணணும்னா இந்த செம்புல இருக்கிற பன்னீர் எடுத்து அவங்க தலையில தெளிக்கணும். இந்த தட்டை நீட்டுங்க. சுகர் இருக்கவே ஃப்ளவர் எடுக்கட்டும், சுகர் இல்லாதவங்க கல்கண்டு எடுத்துக்கிட்டோம். அது அவங்கவுங்க இஷ்டம். எல்லாம் நான் சொல்றது புரிஞ்சுதா? சும்மா தலை ஆட்டக்கூடாது. சொன்னது மாதிரி நடந்துக்கணும். ஓகே? ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்துச்சு, என்னோட 23 வருஷ சர்வீஸ்ல பிளாக் மார்க் விழுந்துரும். பாத்துக்கோங்க. பாக்குறவங்க எல்லாருக்கும் கான்ட்ராக்டர் நேசமணினா கல்யாணக்காரங்க மத்தியில தனி பேரும் மரியாதையும் இருக்கு. அதை கெடுத்துடாம பாத்துக்கோங்க. கல்யாணத்தை பார்த்தா எனக்குள்ள பயமா இருக்கு. ஏப்பா, ஏய் அந்த சாமான எல்லாம் அங்கே கொண்டு போய் வைங்கப்பா. எது எது எங்கெங்க வைக்கணுமோ அதை அங்கங்க வைக்கணும். ஏய் பட்டாபி, என்ன முட்டடா அது? வெங்காயம். சரி, பாயாசம் வைக்க எழுதி கொடுத்த நெய் முந்திரி எல்லாம் வந்துருச்சா?
சாம்பார் வைக்கிறதுக்கு தோரம் பருப்பு, கூட்டு பொரியல் வைக்க காய்கறி, ரசம் வைக்க புளி, சட்னி வைக்க தேங்காய், பந்தி பரிமாற இலை எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுன்னு. எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ரெண்டா செக் பண்ணி பாத்துரு. அப்புறம் சமையல்கார வந்து கேட்டா அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. சரி. புரிஞ்சுதா? போ. ஆ. ஒரு மூடையை மட்டும் தூக்கிட்டு போறான் பாரு. வேலை பாக்குற மாதிரி நடிக்கிறான். நேசம் நீட்டியதுல செல்லுபடி ஆகாது. டேய் ஜவரு, சொல்லுண்ணே. மாமரங்கடா வெளியே இருக்குண்ணே. நேம் போட்டுடியா? ரெடிண்ணே. ஆ, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டானுங்க. அடுத்து என்னன்னு பார்க்கணும். நேசமணி கரெக்டா இருப்பான். நேரம் ஆகிட்டே இருக்கு, இன்னும் பொண்ணு மாப்பிள்ளைய காணுமே. வந்துட்டாங்க. ஏ பட்டு ரோசா, மாப்பிள்ளை எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அம்மா வணக்கம்மா. ம். எல்லா ஏற்பாடும் நல்லபடியா பண்ணியாச்சுமா. நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேம்மா. நீங்க பண்ண வேண்டியது பொண்ணு மாப்பிள்ளைய மண்டபத்துக்குள்ள கூட்டு போக வேண்டியது, தாலி கட்டதும் மண்டபத்தை விட்டு வெளியே கூட்டு போக வேண்டியது. அப்படிதான் கல்யாணம் சிறப்பா முடிஞ்சிடும். கல்யாண விஷயம் மட்டும் இல்லம்மா, அனிமனுக்கு கூட என்கிட்ட பிளான் இருக்குமா. அதுக்கும் சிறப்பா ஏற்பாடு பண்ணிடுவோம். யாரு இவன் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கான்? அவங்க சம்பந்தத்தோட தான் பேசிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட வேண்டிய நீங்க எல்லாரும் தான் நடக்க போற கல்யாணத்துல சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. உங்களை கல்யாண வேலைய பார்க்க சொன்னா மூஞ்சிய தூக்கி மேல வச்சுக்கிறீங்க. அப்புறம் யார் வேலைய பாக்குறது? அதான் இது சம்பந்தமா எல்லா வேலையையும் பொறுப்பா எடுத்து பாக்குற கான்ட்ராக்டர் நேசமணி அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் தங்கச்சிக்கு நான் பண்ற கல்யாணம் சிறப்பா எந்த குறையும் இல்லாம இருக்கணும். எப்படி இருக்கும்? குறை எப்படி இருக்கும்? யார் நடத்துறது? இந்த நேசமணி நடத்துற கல்யாணம்ல. ம். சார், வந்துட்டீங்களா? என்ன பட்டு ரோசா, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மாலையை போட்டு விடுங்க. மேடம் மாலையை போட்டுக்கோங்க. எடுத்துக்கோங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. அமுதாமா, இங்க பாத்தீங்களா? வரவேற்பு போர்டு எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. நேசமணியா கொக்கா. ஏ பட்ரோஜா, அவங்க பொண்ணு மாப்பிள்ள அவங்க பேரை போர்டுல ஆச்சரியமா பாக்குறாங்க. நீ என்ன அவங்க முகத்தையே பாத்துட்டு இருக்க? உனக்கு இன்னும் நாள் இருக்கு. போங்க போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. மசம் நிக்காம பொண்ணு மாப்பிள்ளை உள்ள கூட்டு போங்க. போமா. அண்ணே, விளக்கு தானேமா? பட்டே சார். போமா. பவானி, இது ஒன்றும் சாதாரணமான விளக்கு இல்ல. இன்னொரு குடும்பத்துக்கு விளக்கேத்தி அந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் தரப்போற மருமக கல்யாணத்துக்கு முன்னாடி மண்டபத்துல இருக்கிற பெருமாள் தாயார் காலடியில இருக்கிற இந்த விளக்க அணையாம திரும்ப எடுத்துட்டு போகணும். இத பெருமாள் தாயார் பாதத்துல வைக்கணும். நீ பத்திரமா இத கொண்டு போய் சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓ,
போலாம் அமுதம்மா. ஏண்டா மாப்பிள ம்? பேசாம இந்த விளக்க தட்டி விட்டுறலாமா? அப்புறம் விளக்க அணைஞ்சு அபசகனம்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானுங்க மாப்பிள. எப்படி சீப்பை ஒளிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்துற மாதிரியா? உருப்படியா யோசிக்க சொன்னா உருப்படி இல்லாமலே யோசிக்கிறிய மாமா. சரி சரி விடுறா, யோசிக்கிறேன். ஆனா மாப்பிள, நீயும் பலமுறை இந்த மண்டபத்துக்கு மாப்பிள்ளையா வந்துட்டும் போயிட்டே இருக்க. இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதா? ம். யோ கலாய்க்காம கல்யாணத்தை நிறுத்துற வழிய பாருங்க, இல்லனா நான் கொலகாரன் ஆயிடுறேன். சர்ரா சர்ரா விடுறா விடுறா, அதான் டைம் இருக்குல்ல. எப்படியோம்மா 2 பேரையும் சமாதானப்படுத்தி மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா அத்தை. அதே மாதிரி எந்த சிக்கலும் இல்லாம காலையில கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். விடுறா விடுறா விடுறா. ஏன்டா இப்படி வயசான காலத்துல என்ன வலுக்கட்டாம கூட்டிட்டு வர? யோ மாமா, வீட்ல நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? இது வரைக்கும் நீ பார்த்தா சாதாரண மாணிக்கம் நான் இல்ல, நான் ஹெர்குலஸ் மாணிக்கம். இனிமேதான் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. இந்த கல்யாணம் நடக்காது, என்ன நம்புங்க, நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா எப்படி? எனக்கு நேரம் ஆக ஆக அடிவேர் அப்படியே கலக்குது தெரியுமா? யோ மாமா, ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்து மாமா. மாப்பிள, ஆழ்கடல் அமைதியா இருக்குன்னா சுனாமி வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த மாணிக்க அமைதியா இருக்கான்னா ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டான்னு அர்த்தம். டேய், காதல் மன்னன் கேள்விப்பட்டிருப்ப, கடத்தல் மன்னன் கேள்விப்பட்டிருக்கியா? நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க கடத்தல் பண்றதுக்கே பிறந்தவனுங்கடா. ஓ, இது வரைக்கும் அவனுங்க 99 கடத்தல் பண்ணிருக்கானுங்க. இது அவனுங்களுக்கு 100வது கடத்தல். செஞ்சுரி அடிக்க போறானுங்கடா, செஞ்சுரி அடிக்க போறானுங்க. அவனுங்க நமக்காக பவானியை கடத்துறானுங்களோ இல்லையோ, ஆனா அவனுங்க செஞ்சுரி அடிக்கிறதுக்காக கண்டிப்பா பவானியை கடத்திடுவானுங்க, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானுங்க. ஆமா, இப்ப எதுக்கு பவானியை கடத்துற? அவளை கடத்தினா எப்படி? டேய், ஏன்டா இப்படி லூசு மாதிரி கேக்குற? கல்யாண பொண்ணு இருந்தா தானடா கல்யாணம் நடக்கும். அவளை கடத்திட்டா நீ யாரு கழுத்துல தாலி கட்டுவ? அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதா. எல்லாரும் பவானியை தேடுற மாதிரி தேடுவோம். அப்புறம் 2 days கழிச்சு கடத்தி வச்ச பவானியை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவானுங்க. அதுக்குள்ள வேற ஒரு நல்ல ஐடியா பிடிச்சு எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு யோசிப்போம். டேய், அவசரத்துக்கு இந்த ஐடியா தான்டா சரியா வரும். என்னடா அப்படி பாக்குற? இல்ல, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தெரியும்னு யோசிச்சேன். அதானே, உனக்கு தெரியும். கரெக்ட் தான். எப்படி? என்னையே பொய் சொல்ல வச்சு எல்லாருக்கும் வில்லன் ஆக்கணும் தானே நீ? ஆமா, நீ வில்லன் ஆகி பெரிய நம்பியார் ஆயிட்டா. டேய், நான் மட்டும் அன்னைக்கு ஒரு பொய் சொல்லலைன்னா அன்னைக்கே உங்க அம்மா மறுகையா, அமுதா உன் வாழ்க்கையில இல்லகையா. அதெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுமா அவனை. சரி சரி விடு. இதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம் பேசிட்டு நீ முதல்ல அந்த கடத்தல் மன்னர்களை சீக்கிரமா வர சொல்லு. வந்து பவானியை கடத்தி அவங்கள செஞ்சுரி அடிச்சு என்ன ஜெயிக்க வைக்க சொல்லு மாமா. இல்ல ஏன் அவசரம்? ஹலோ, கிட்னாப்பர் பாய்ஸ், எங்க இருக்கீங்க? அட்வான்ஸ் ஐட்டம்ல ஆன் தி வேல இருப்போம். நான் அனுப்புன போட்டோ வச்சிருக்கீங்கல்ல? நாங்க ஒரு தடவை முகத்தை பார்த்துட்டா கடத்தல் வரைக்கும் அந்த முகம் என் கண்ணை விட்டு போகாது.
ஆ, ஆ, அவளுக்கு கடத்தின பிறகுதான் இறசி ஆகும். ஆ, ஆ, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என் மாப்பிள்ளை இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கான். வாரம் மாப்பிள்ள, கடத்தல் மன்னர்கள் ஆன் தி வே. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி.